So, good evening to all. And இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பாலிமார்பிசம் இன் ஓஓபி. ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்ல பாலிமார்பிசம்னா என்னன்னு பார்க்க போறோம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 ஸ்லைட்ஸ் பார்த்தலாம். பார்த்துட்டு தென் டைரக்டா எக்ஸாம்பிள்ஸ் கூட போயிடலாம். ஓகே. ஸோ பாலிமார்பிசம் அப்படின்னா என்னன்னா அது ஒரு கிரீக் வேர்டு. பாலினா மெனின்னு அர்த்தம் அண்ட் மார்பிசம்னா ஃபார்ம்ஸ்னு அர்த்தம். ஓகே. ஸோ ஒரு ஃபங்க்ஷனை நம்ம மல்டிபிள் ஃபார்ம்ஸ்ல யூஸ் பண்றதுக்கு பேர் தான் பாலிமார்பிசம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? என்னன்னா ஒரே ஒரு மெத்தட் அண்ட் அதுக்குள்ள இருக்கிற லாஜிக்ஸ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். சரியா? ஒரே ஒரு மெத்தட் அதுக்குள்ள இருக்கிற லாஜிக்ஸ் வந்து வேற வேற மாதிரி இருக்கும். அண்ட் அதைத்தான் நம்ம பாலிமார்பிசம் அப்படின்னு சொல்றோம். பைத்தான்ல இதுல 4 டைப்ஸ் இருக்கு. என்னென்ன டைப்ஸ்னா டக் டைப்பிங், ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங், மெத்தட் ஓவர்லோடிங் அண்ட் மெத்தட் ஓவர் ரைடிங். இந்த 4 டைப் இருக்கு. சரியா? இந்த 4ல ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் உங்க சிலபஸ்ல இருக்கு. ஸோ மற்ற 3ம் நம்ம பார்த்துடலாம். ஓகே. ஸோ ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் கொஞ்சம் கிளியரா பார்த்துக்கோங்க. சரியா? ஓகே. ஸோ டைரக்டா நம்ம எக்ஸாம்பிள் போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டக் டைப்பிங் அப்படின்னா என்னன்னா ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அ ப்ரோக்ராம். ஓகே. ஸோ ஒரு ஃபேமஸான ஒரு சென்டென்ஸ் இருக்கு இங்கிலீஷ்ல. ஓகே. ஸோ நம்ம இதுல வாத்து என்னன்னா சில முட்டாள்தனமான வேலைகள் பண்ணணும்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி இங்கிலீஷ்ல ஒரு வேர்ட் இருக்கு. இப்போ ஒரு சிக் இருக்கு, ஒரு சிக்கன் இருக்கு. அது தன்னை வாத்து மாதிரியே நடக்கு. எது வந்து தன்னை வாத்து மாதிரி நினைச்சிட்டு நடக்குதோ எது தன்னை வந்து வாத்து மாதிரி நினைச்சிட்டு கத்துதோ, தென் எது வந்து தன்னை வாத்து மாதிரி நினைச்சிட்டு ஸ்விம் பண்ணுதோ அதை நம்ம வாத்துன்னு சொல்லுவோம். சரியா? அது ஒரு லைன். ஓகே. ஸோ அதே மாதிரிதான் இங்க சேம் லாஜிக்ஸ் இருக்கிற ஓகே. ஸோ சேம் லாஜிக்ஸ் இருக்கிற டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆர் சேம் நேம் இருக்கிற டிஃப்ரெண்ட் லாஜிக்ஸ். செகண்ட் ஒன்று ஞாபகம், சேம் நேம் இருக்கிற டிஃப்ரெண்ட் லாஜிக்ஸ். சரியா? ஸோ அதுதான் நம்ம டக் டைப்பிங் அப்படின்னு சொல்றோம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் டக் டைப்பிங் பார்த்துடலாம். அண்ட் அதுக்கப்புறம் அடுத்த டாபிக்ஸ் பார்ப்போம். ஓகே. ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஸோ பைத்தான் நமக்கு தெரியும் டைனமிக் டைப்பிங் அப்படின்னு இல்லையா? ஸோ பைத்தான் வந்து டைனமிக் டைப்பிங். ஒரு இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 5ன்னு கொடுக்குறீங்க அப்படின்னா ஓகே. ஸோ அதோட டைப் வந்து இன்டீஜர். ஓகே. அப்போ எக்ஸை வந்து அதோட மெமரியில எடுத்துக்கும். ஓகே. ஸோ இப்போ இதோட டைப்பு இன்டீஜர் அண்ட் இதை வந்து மெமரியில எடுத்துக்கும். நான் மறுபடியும் எக்ஸ் ஈக்குவல் டு நவீன் கொடுக்குறேன்னா இந்த எக்ஸுங்கிறது ஆல்ரெடி மெமரியில இருக்கும். தென் அதோட டேட்டா டைப்ஸை வந்து மாத்துது. ரைட்? ஸோ இது சேம் மெமரி லொகேஷன்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ். ஓகே. ஸோ இதே மாதிரி இந்த மாதிரி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம் பாலிமார்பிசம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு லைக் என்கிட்ட ஒரு லேப்டாப் இருக்கு. அந்த லேப்டாப்ல நான் பைத்தான் இன்ஸ்டால் பண்றேன், இல்லை வாட் எவர் என்ன கோட் வேணாலும் இன்ஸ்டால் பண்றேன். அண்ட் அதை நான் ரன் பண்றதுக்கு எனக்கு ஒரு சாஃப்ட்வேர் வேணும். கரெக்டா? ஸோ அதை மெத்தடை வச்சு நம்ம ஒரு கிளாஸ் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா
class laptop. Okay. Okay. Yeah. So இங்க ஒரு def ஒரு மெத்தட் மட்டும் கொடுக்குறேன், கன்ஸ்ட்ரக்டர் நான் கொடுக்கல. def கோடு இங்க செல்ஃப் பாஸ் பண்றேன். சரியா? செல்ஃப் கமா இப்போ லேப்டாப்ல என்கிட்ட ஒரு கோடு இருக்கு. ஓகே, லேப்டாப் இருக்கு, கிளாஸ் லேப்டாப் இருக்கு, அதுல என்கிட்ட ஒரு கோட் இருக்கு, பைத்தான் கோடு, ஏதோ ஒரு கோட். அதை நான் ரன் பண்ணணும், அதுக்கு எனக்கு ஐடி தேவை. ஓகே, ஒரு பேராமெட்ரிக் பாஸ் பண்றேன், நீங்க வந்து அதுக்கான இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்றேன். செல்ஃப் டாட் ஐடிஇ ஈக்குவல் டு ஐடிஇ. சரியா? ஓகே, இப்போ நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ அடுத்து நான் என்ன பண்ணணும், ஐடிஇக்கான ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணணும். சரியா? ஸோ இப்போ நான் இதில் ஐடி பாஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வேணும், அதுக்காக நான் ஐடிங்கிறது ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். சரியா? ஸோ இங்கே என்னன்னா செல்ஃப் டாட் ஐடி கொடுத்துட்டீங்க இல்லையா? ஓகே, ஸோ இதுக்கு கீழே ஆக்சுவலாக இங்கே நம்ம செல்ஃப் டாட் ஐடியை கொடுக்க தேவையில்லை, ஏன்னா நம்ம கன்ஸ்ட்ரக்டர் கொடுக்கல. ஸோ அதனால் அதை எடுத்துட்டு இங்கே என்ன கொடுக்குறேன்னா ஐடிஇ டாட் எக்ஸிக்யூட். ஐடிங்கிறது என்ன, நான் கொடுக்க போற சாஃப்ட்வேர். டாட் எக்ஸிக்யூட் என்ன, நான் என்னோட கோடை எக்ஸிக்யூட் பண்றேன். தட்ஸ் ஆல். ஓகே, இப்போ என் கோடை நான் எக்ஸிக்யூட் பண்ணணும்னா எனக்கு ஒரு சாஃப்ட்வேர் நீடு, ரைட்? ஸோ அப்போ அந்த சாஃப்ட்வேரை கிரியேட் பண்றேன். இங்க லைக் பைசாம்னு கொடுக்குறேன், ஒரு கிளாஸ் கோலன் கொடுத்துக்கிறேன். இங்க டெஃப் கிளாஸ் கொடுக்குறேன், டெஃப் எக்ஸிக்யூட். சரியா? இது செல்ஃப் கொடுத்துக்கிறேன் and colon print compiling and print executor. Okay, and இங்க லைக் ஒரு டைம் மாடியூல் மட்டும் இம்போர்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா கொஞ்சம் கம்பைலிங்ல ஒரு 2 செகண்ட் எடுக்கும் இல்லையா? ஸோ அதை ஷோ பண்றதுக்காக ஒரு டைம் மாடியூல் மட்டும் எடுத்துக்கலாம். இம்போர்ட் டைம், இங்க கம்பைலிங் பக்கத்துல டைம் கொடுக்கலாம். டைம் டிலே this time dot sleep equal to 2. சரியா? அண்ட் இங்க இன்னொரு பிரிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பைத்தானோட ஐடின்னு தெரியணுங்கிறதுக்காக, சாரி பைசாம் தெரியணுங்கிறதுக்காக பைசாம் ஐடிஇ கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ என்ன பண்ணியாச்சு, ஒரு லேப்டாப் கிரியேட் பண்ணிட்டோம். இது வந்து இது சூப்பர் கிளாஸ், இது சப் கிளாஸ். சரியா? நேற்று இன்ஹெரிட்டன்ஸ்ல பார்த்தோம் இல்லையா? ஓகே, ஸோ இங்கே எக்ஸிக்யூட்டர் கொடுத்துட்டோம், ரைட்? ஸோ இப்போ நமக்கு எந்த ஃபங்க்ஷனா இருந்தாலும் சரி, அந்த ஃபங்க்ஷனை நம்ம இங்க ஐடிங்கிற இடத்துல பாஸ் பண்ணணும். அண்ட் ஐடிங்கிற இடத்துல ஃபங்க்ஷனோட ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணணும். ஏன்னா இங்க பாருங்க, நம்ம ஐ டாட் எக்ஸிக்யூட் எடுத்திருக்கோம், ஒரு ஆப்ஜெக்ட்ல இருந்து தானே அதை வந்து கால் பண்ண முடியும் இல்லையா? அதனால ஐடி டாட் எக்ஸிக்யூட் எடுத்திருக்கோம். சரியா? ஸோ ஒரு ஃபங்க்ஷன், ஒரு கிளாஸ் இருக்கணும், அந்த கிளாஸ்ல எக்ஸிக்யூட்ங்கிற மெத்தட் இருக்கும். அவ்வளவுதான் இதோட கண்டிஷன். நீங்க எவ்வளவு மெத்தட்ஸ் கொடுத்தாலும் இந்த லேப்டாப்ங்கிறது ரன் ஆகும். ஒரே ஒரு கண்டிஷன் என்ன, அதுல ஐடி இருக்கணும், அந்த ஐடிக்குள்ள எக்ஸிக்யூட்ங்கிற மெத்தட் இருக்கும். ஐடிங்கிறது நம்ம பாஸ் பண்ண போற கிளாஸ். சரியா? இப்போ நான் இங்க பைசாம் வந்து கிரியேட் பண்ணிருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் லேப்டாப்புக்கான இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணிக்கிறேன். ஆனா லேப்டாப்புக்கான ஆப்ஜெக்டை கிரியேட் பண்றப்போ எனக்கு ஐடிஇ பாஸ் பண்ணணும். சரியா? அப்போ ஃபர்ஸ்ட் நான் ஐடிஇ கிரியேட் பண்ணிக்கிறேன், ஐடி ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ இதுக்கு பைசாம் நான் பாஸ் பண்ணிக்கிறேன், பிகாஸ் நான் பைசாம தான் லேப்டாப்புக்கு இன்புட்டா கொடுக்க போறேன். சரியா? பைசாம் கீழே கோட் ஈக்குவல் டு லேப்டாப். ஓகே, இங்கே நான் ஐடி பாஸ் பண்ணோம் இல்லையா, அந்த ஆப்ஜெக்டை இங்கே பாஸ் பண்ணிடுறேன். சரியா? ஸோ பைசாம் இஸ் நாட் டிஃபைன்டு, மேலே என்ன கொடுத்துருக்கோம், ஸ்மால் பி.
So laptop takes no arguments. Yeah. Solution IDE, correct. IDE dot execute. Okay. சார் லேப்டாப்புக்கு வந்துட்டு பேரந்தசிஸ் கொடுக்கல. ஓகே, இங்க வந்து நம்ம தேவையில்லை கொடுக்கறதுக்கு. ஏன்னா நம்ம அந்த பேரந்தசிஸ்குள்ள ஏதாவது பாஸ் பண்ணணும் அப்படின்னா மட்டும் கொடுத்தா போதும். அண்ட் இப்போ தேவையில்லை. ஆக்சுவலா இது ஏன் வந்து இப்படி கேக்குதுன்னா, நம்ம கன்ஸ்ட்ரக்டர் எதையும் கொடுக்கல, சரியா? டைரக்டா நம்ம லேப்டாப்னு கொடுத்துருக்கோம், அதுக்கான மெத்தட் கொடுத்துருக்கோம். அப்போ இங்க நீங்க ஐடி எழுதி பாஸ் பண்ணக்கூடாது. ஓகே, தென் இப்போ நம்ம லேப்டாப்ல இருக்கிற கோடை ஆக்சஸ் பண்றப்ப மட்டும்தான் ஐடியை பாஸ் பண்ணணும். லைக் கோட் டாட் டேப். ஓகே, கோட் வந்துருச்சா? அண்ட் இங்கே நீங்க ஐடி பாஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ பைத்தம் ஐடி கம்பைலிங் எக்ஸிக்யூட்டர், ரைட்? இது டக் டைப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னா, இப்போ எனக்கு இந்த எக்ஸிக்யூட்டுங்கிற மெத்தட் இருக்கிற எந்த கிளாஸா இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே, ஆனா இந்த லேப்டாப் ரன் ஆகும், ரைட்டா? அப்போ அந்த அந்த ஈக்குவல் வந்துருச்சுங்களா? ஆக்சுவலா டக்குங்கிறது என்ன, அந்த லைன் என்ன சொல்லியிருந்தோம்? டக் வந்து எந்த பறவை டக் மாதிரி ஸ்விம் பண்ணுதோ, டக் மாதிரி கத்துதோ அண்ட் டக் மாதிரி வாக் பண்ணுதோ, அந்த பறவையை நம்ம அந்த பேர்டை நம்ம டக்குன்னு சொல்லுவோம், ரைட்? ஸோ அப்போ இங்க லேப்டாப்ல எக்ஸிக்யூட் இருக்கு. எந்த கிளாஸ் எக்ஸிக்யூட்ங்கிற மெத்தட் வச்சிருக்கோ அந்த எல்லா கிளாஸையும் நம்ம இதுக்குள்ள பாஸ் பண்ணலாம். சேம், இது ரெண்டும் ஈக்குவல் ஆயிடுச்சா? அண்ட் இப்போ நான் இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்றேன். நீங்க ஐடியில எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை. சாரி, லேப்டாப்ல எந்த சேஞ்சஸ் பண்ண தேவையில்லை. அண்ட் இங்க நான் பைச்சாம் பதிலாக ஜூபிட்டர் கொடுக்குறேன். ஓகே, கீழே மட்டும் மாத்திக்கிறேன். பைச்சாம் ஐடிக்கு பதிலாக ஜூபிட்டர் ஐடின்னு மாத்திக்கிறேன். தென் ரன் பண்ணிடலாம். இப்போ எந்த கிளாஸா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த கிளாஸ்ல எக்ஸிக்யூட் மெத்தட் இருக்கும். மெத்தட் இருந்துச்சுன்னா இந்த லேப்டாப் ரன் ஆகும், அவ்வளவுதான். ஓகே, இப்போ நான் பைச்சாம் பதிலாக ஜூபிட்டர்ங்கிறத பாஸ் பண்ணிடுறேன். இங்கே ஆப்ஜெக்ட் கிரியேஷன்ல பைச்சாம் பதிலாக ஜூபிட்டர் பாஸ் பண்ணிடுறேன். இப்போ கோட் டாட் கோட் ஐடியை ரன் பண்றேன். ஸோ ஜூபிட்டர் ஐடி மாறிடுச்சுங்களா? கம்பைலிங் எக்ஸிக்யூட்டர், ரைட்? ஸோ இதை நம்ம டக் டைப்பிங் சொல்றோம். எத்தனை கிளாஸ் கிரியேட் பண்ணாலும் பரவாயில்ல, ஆனா எனக்கு அந்த கிளாஸ்ல எக்ஸிக்யூட்ங்கிற மெத்தட் இருந்தா போதும், எனக்கு லேப்டாப் கிளாஸ் ரன் ஆகிடும். சரிங்களா? இதை டக் டைப்பிங் சொல்றோம். இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? Any doubts? No, sir. So next போலாம். Next ஸோ டக் டைப்பிங் பார்த்துட்டோம் என்னென்னு. அடுத்து ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங். நேற்று ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம்னு நினைக்கிறேன், சரியா? ஸோ ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் பார்த்தோம். இன்ட்ரோடக்ஷன் என்னென்னு பார்த்தோங்களா? ஓகே, அப்போ நம்ம டைரக்டா ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நான் கொடுத்துறேன், சரியா? ஸோ ஆக்சுவலா நேற்று ஆடுங்கிறது பிளஸ் மட்டும்தான், சரியா? ஸோ ஆடுங்கிறது பிளஸ் மட்டும்தான். நம்ம என்ன பண்றோம்னா, இந்த ஆடுக்கு ஓவர்லோட் பண்றது. ஆக்சுவலா நிறைய டிஃப்ரெண்டான வேரியபிள்ஸ் கொடுக்குறது, பேராமீட்டர்ஸ் ஆர் வேல்யூஸ், ஆப்பரண்ட்ஸை பாஸ் பண்றது, அதுதான் நம்ம ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் அப்படின்னு சொல்றோம், சரியா? ஸோ நிறைய ஆர் டிஃப்ரெண்டான வேல்யூஸ் ஆர் ஆப்பரண்ட்டை பாஸ் பண்றதா நம்ம ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் சொல்றோம். அண்ட் இங்க நான் சேம் நேத்து கிரியேட் பண்ண ஸ்டூடெண்ட் கிளாஸ் மாதிரியே ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன், சரியா? கிளாஸ் ஸ்டூடெண்ட், ஓகே, கோலன். ஸோ இங்க ஆக்சுவலா நீங்க ஓப்பன் அண்ட் பேரந்தசிஸ் வந்து போடலாம், போடாமே இருக்கலாம்.
இப்போ நீங்க இன்ஹெரிட்டன்ஸ்லாம் யூஸ் பண்றப்போ ஏ பி சி எல்லாம் உள்ள பாஸ் பண்ணீங்க தெரியுமா? ஸோ அது அப்போ வந்து பேரந்தசிஸ் போடலாம். நார்மல் டைப்ல போட வேண்டிய நெசசரி கிடையாது. ஓகே, போட்டாலும் தப்பு கிடையாது. நான் கிளாஸ் ஸ்டூடெண்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். டெஃப் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் init இங்க செல்ஃப் கமா m1. ஓகே, ஸோ கீழே செல்ஃப் டாட் m1 ஈக்குவல் டு m1. இது ஒரு கிளாஸ். சரியா? ஆக்சுவலா சொல்லியிருந்தேன் இன்ட்னா ஒரு கிளாஸ், ஸ்ட்ரிங்ங்கிறது ஒரு கிளாஸ் அண்ட் ஃப்ளோட்ங்கிறது ஒரு கிளாஸ் இல்லையா? அப்போ இன்ட்ல நம்ம என்ன பார்த்தோம் நேற்று, அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் ஆட் அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் ஆட், இதில் நம்ம வேல்யூ பாஸ் பண்ணா அதுக்கான ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் இல்லையா? 7 கிடைக்கும். ரைட்? அப்போ இன்ட்ங்கிறது ஒரு கிளாஸ், கிளாஸ்ல இருக்கிற ஆடை வந்து நீங்க கால் பண்றீங்க, கிளாஸ்ல இருக்க மெத்தட் ஆடை வந்து நீங்க கால் பண்றீங்க. ரைட்? அதைத்தான் நம்ம இங்க பண்ண போறோம். ஸ்டூடெண்ட்ங்கிற ஒரு கிளாஸ். சரியா? ஃபர்ஸ்ட் நான் s1 ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். இங்க ஒரு வேல்யூ பாஸ் பண்றேன், லைக் 52 அந்த மாதிரி. அண்ட் அதுக்கப்புறம் s2 ஈக்குவல் டு ஒரு இன்னொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்க ஒரு 65 பாஸ் பண்றேன். சரியா? இப்போ நான் இது ரெண்டையும் நான் ஆட் பண்ணணும். ஆக்சுவலா இந்த மெத்தட் பொறுத்த வரைக்கும் இன்ட் இன்ட் இது ரெண்டும் ஆட் பண்ணோம்னா 5 + 5 கொடுத்துடலாம் இல்லையா? இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், 52 ஸ்டூடெண்ட்ங்கிற டேட்டா டைப்பா கொடுத்துருக்கேன், 65 ஸ்டூடெண்ட்ங்கிற டேட்டா டைப்பா கொடுத்துருக்கேன். ஆக்சுவலா நீங்க 52 65 கொடுத்தீங்கன்னா அது இன்ட் எடுத்துக்கும். இப்போ நம்ம டிஃபைன் பண்றோம் ஸ்டூடெண்ட்ங்கிற ஒரு ஆப்ரேட்டர்னு வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஒரு டேட்டா டைப்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இது வந்து கிளாஸ், இன்ட்ங்கிறது ஒரு கிளாஸ், ஸ்டூடெண்ட்ங்கிற ஒரு கிளாஸ். நான் இப்போ 52ங்கிறது ஸ்டூடெண்ட்ங்கிற கிளாஸாகவும் 65ங்கிறது ஸ்டூடெண்ட்டாகவும் நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். ஓகே, அங்க ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். இப்போ என்ன பண்றேன், s3 ஈக்குவல் டு s1 + s2 கொடுக்குறேன். எனக்கு எரர் அடிக்குது. என்ன ரீசன்னா, இங்க இன்ட்ல ஆடுங்கிற ஃபங்க்ஷன் இருக்கு, ஆடுங்கிற மெத்தட் இருக்கு, அண்ட் என்னோட ஸ்டூடெண்ட்ல ஆடுங்கிற மெத்தட் இல்லை. அப்போ நான் ஆடுங்கிற மெத்தட் இங்க கொடுக்கணும். சரியா? டெஃப் அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் ஆட் அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் நீங்க செல்ஃப் கொடுத்துருங்க. தென் இங்க நம்ம 2 ஆப்ஜெக்ட் யூஸ் பண்றோம் இல்லையா, அதனால அதர்னு ஒன்று கொடுத்துக்கிறேன். ஓகே, தென் கோலன் இங்க என்ன பண்ண போறோம்னா ரிட்டர்ன் பண்றேன், ஜஸ்ட் ரிட்டர்ன் பண்றேன். ரிட்டர்ன்ல செல்ஃப் டாட் m1 பிளஸ் அதர் டாட் m1. ஓகே, அப்ப எனக்கு 2 வேல்யூ கிடைச்சிருச்சுங்களா? இப்போ 52ங்கிறது ஒரு இன்ட் கொடுத்துட்டேன் அண்ட் ஸ்டூடெண்ட்ங்கிற ஒரு இன்ட் கொடுத்துட்டேன். அண்ட் இப்போ நான் இது ரெண்டையும் நான் ஆட் பண்ணேன்னா எனக்கு இந்த ஆடுங்கிற நான் பிளஸ்ன்னு கொடுத்துட்டாலே இந்த மெத்தட்குள்ள வந்துடும். அண்ட் செல்ஃப்ங்கிறது ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்துக்கும், அதர்ங்கிறது இன்னொரு ஸ்டூடெண்ட் அந்த s2 எடுத்துக்கும். தென் ரெண்டையும் ஆட் பண்ணி எனக்கு ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணும். சரியா? இங்க பாருங்க, ஸோ s3 கொடுத்துட்டோம்னா இப்போ ஆக்சுவலாக s3 நம்ம இங்கே இப்படி கொடுத்துக்கலாம், டைரக்ட் நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே, 117ங்கிறது பிரிண்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஜஸ்ட் பிளஸ்ன்னு மட்டும் கொடுத்துருக்கோம். சரியா? ஜஸ்ட் பிளஸ்ன்னு மட்டும் கொடுத்துருக்கோம். அந்த பிளஸ் என்ன பண்ணுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க இப்படி நம்ம 3 + 4ன்னு கொடுத்தா இந்த ஃபங்க்ஷன் ஹிடனா ரன் ஆகுதோ அதே மாதிரி நீங்க s1 + s2ன்னு கொடுத்தீங்கன்னா அந்த பிளஸ் டைரக்டா உங்களோட ஆட ரெஃபர் பண்ணும். சரியா? நீங்க ஃபர்ஸ்ட்ல நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஸ்டூடெண்ட் டாட்னு கொடுத்து அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோம் இல்லையா? ஓகே, ஸோ இதுல என்ன ஆகுதுன்னா இந்த ஆப்ரேட்டர் ஆடுங்கிற ஒரு ஆப்ரேட்டரை நம்ம ஓவர்லோட் பண்ணியிருக்கோம். சரியா? ஆடுங்கிற ஆப்ரேட்டருக்கு நம்மள ஒரு டெஃபினிஷன் கொடுத்து அந்த டெஃபினிஷனுக்கு நம்ம 2 வேல்யூ பாஸ் பண்றோம் அண்ட் அந்த 2 ஆப்ஜெக்டையும் பிளஸ் பண்றப்போ எனக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகே, இப்போ உங்களுக்கு ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனி டவுட்ஸ்? No, sir. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் போலாம். அண்ட் இதெல்லாம் இன்னைக்கு ஒர்க் பண்ணி பார்த்துங்க. நம்ம இன்னைக்கு பாலிமரிசம் வந்து முடிச்சிடும். சரியா?
ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் பார்த்துட்டோம். அடுத்து மெத்தட் ஓவர் ரைடிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட். அது என்ன மெத்தட் ஓவர் ரைடிங் அப்படின்னா, ஸோ இப்போ மெத்தட்ஸ்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, நான் இங்க வந்துருன்னா, ஸோ மெத்தட்ஸ்னா உங்களுக்கு தெரியும். சிங்கிள் லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் இது பார்த்தோம் இல்லைங்களா? லைக் கிளாஸ் ஏ கொடுக்குறேன் கோலன், இங்க ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணும் டெஃப் மொபைல்னு ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணும். சரிங்களா? இங்க செல்ஃப் பாஸ் பண்றேன் அண்ட் கோலன் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஸோ ஐ ஹாவ் a Nokia, I have a Nokia அப்படின்னு போட்டோம். சரியா? அப்போ இது ஒரு கிளாஸ். ஸோ சிங்கிள் லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன? ஒரு பேரண்ட் கிளாஸ் இருக்கும், ஒரு சைல்ட் கிளாஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ இங்க பிங்கிற ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன் அண்ட் இதுல ஏவை பாஸ் பண்றேன். ஓகே, ஸோ இதுல ஆப்ரேட்டர் ஓவர் ரைடிங் எங்க நடக்குது அப்படின்னா, இங்க இந்த சேம் மெத்தட இப்போ நம்ம மெத்தட் ஓவர் ரைட்டிங் தானே பார்க்குறோம். ஓகே, ஸோ மெத்தட் ஓவர் ரைட்டிங் இங்கே என்ன நடக்குதுன்னா, இந்த மெத்தடை நான் அப்படிங்க கால் பண்ணிக்கிறேன் நான் இங்கே பேஸ்ட் பண்ணேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டும் சேம் மெத்தட் அண்ட் என்னோட லாஜிக் மட்டும் நான் மாற்றிடுறேன். ஓகே, ஸோ நான் இப்படி மாத்துறப்ப என்ன கிடைக்கும்னா, ஆக்சுவலா நார்மலா நீங்க கொடுக்குறப்போ சிங்கிள் லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் கொடுக்குறப்போ பி ஆஃப் ஏனா என்னால ரெண்டையும் ஆக்சஸ் பண்ண முடியும் அண்ட் ரெண்டுமே பிரிண்ட் ஆகும் இல்லையா? ரெண்டு கிளாஸ்ல இருக்கிற மெத்தட்ஸ் ஆட்ரிபியூட்ஸ் எல்லாமே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இங்க என்ன ஆகும்னா ரெண்டுமே ஒரே நேம். சரியா? ஒரே நேம் இருக்கிற மெத்தட்ஸ். அப்போ என்ன ஆகும்னா, இந்த மேல இருக்கிற மொபைல் இருக்கு இல்லையா, இந்த மொபைலை பில இருக்க மொபைல்ங்கிற மெத்தட் ஓவர் ரைட் பண்ணிடும். பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் a ஈக்குவல் டு a ஆஃப் கொடுத்துறேன். கொடுத்துட்டு இங்க a டாட் டேக் ஆர் மொபைல் கொடுத்துட்டு பிரிண்ட் பண்றேன். ஐ ஹாவ் a நோக்கியான்னு வந்துருச்சா? இது a ஓடுது. ஓகே, நான் இப்போ பியோட கால் பண்றேன். பியோட கால் பண்ணனா எனக்கு ரெண்டுமே பிரிண்ட் ஆகணும் இல்லையா? ஆகாது. ஆக்சுவலா எனக்கு ஒரு கிளாஸ் இருக்கு அண்ட் அந்த கிளாஸ்ல இருக்க மெத்தடை நான் ஓவர் ரைட் பண்ணணும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி இன்னொரு கிளாஸ் கொடுத்துட்டு அண்ட் அதுல அதே நேம் இருக்கிற மெத்தட் கொடுத்துட்டு ஸோ அந்த மெத்தடுக்கு நீங்க லாஜிக்கை ஓவர் ரைட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஒரே கிளாஸ்ல கூட சேம் நேம் கொடுத்துட்டு அந்த லாஜிக்கை நீங்க ஓவர் ரைட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மெத்தட் கொடுக்குறீங்க அண்ட் செகண்ட் அதே நேம்ல ஒரு மெத்தட் கொடுக்குறீங்க அப்படின்னா செகண்ட் இருக்கிற மெத்தடோட லாஜிக் ஃபர்ஸ்ட் இருக்கிற மெத்தடோட லாஜிக்கோட ஓவர் ரைட் ஆயிரும் அண்ட் செகண்ட் இருக்கிற மெத்தட் மட்டும்தான் ரன் ஆகும், ஃபர்ஸ்ட் இருக்கிறது ரன் ஆகாது. சரியா? இப்போ நம்ம பிஏ கால் பண்ணுவோம். பி ஈக்குவல் டு பி ஆஃப் கொடுத்துட்டேன் அண்ட் இங்க பி டாட் மொபைல் கொடுக்குறேன். ஓகே, இப்போ ஆக்சுவல் கண்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிஏ கால் பண்ணீங்கன்னா பில ஏவும் இருக்கு அண்ட் ரெண்டுமே எனக்கு ரன் ஆகணும். கரெக்டா ரெண்டுமே ரன் ஆகணும். ஆனா ரெண்டுமே ரன் ஆகாது. உங்களோட செகண்ட் ஒன், உங்களோட சைல்டு ஒன் மட்டும்தான் ரன் ஆகும். இப்போ ரன் பண்றேன். ஐ ஹாவ் அ ஐபோன். இப்போ என்ன பண்ணிருக்கு, ஐ ஹாவ் அ நோக்கியாங்கிறத இந்த ஐ ஹாவ் அ ஐபோன்ங்கிற லாஜிக் ஓவர் ரைட் பண்ணிருச்சு. ஓகே, இதை தான் நம்ம மெத்தட் ஓவர் ரைடிங் அப்படின்னு சொல்றோம். புரிஞ்சுங்களா? எஸ் சார். ஆனா எங்க யூஸ் பண்ணுவோம் சார் இந்த மாதிரி கண்டிஷன்? ஆக்சுவலா நீங்க ஆல்ரெடி ஒரு லாஜிக் எழுதிட்டீங்க. அந்த கிளாஸ் வந்து உங்க பெரிய ப்ரோக்ராம்ல எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு. ஓகே, ஸோ நீங்க ஒரு கண்டிஷன் கொடுத்தா மட்டும் அந்த லாஜிக் ஓவர் ரைட் ஆகிட்டு இந்த லாஜிக் வந்து உங்களுக்கு ரன் ஆகணும் அப்படின்னா நீங்க இந்த இதை யூஸ் பண்ணலாம். ஓகே, நீங்க ஆக்சுவலா ஒரு புது ஃபீச்சர் ஆட் பண்றீங்க. எனக்கு எக்ஸிஸ்டிங் ஃபீச்சரும் வேணும் அண்ட் நியூ ஃபீச்சரும் வேணும். அப்போ என்ன பண்ணலாம், ஒரு இஃப் கிளாஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டு ஓகே எக்ஸிஸ்டிங் ஃபீச்சர் இருக்கு அங்க, நான் எக்ஸிஸ்டிங் ஃபீச்சரை கால் பண்றேன். இப்போ ஏங்கிறது எக்ஸிஸ்டிங் ஃபீச்சர் கரெக்டுங்களா? இப்போ நான் ஏ கால் பண்றப்போ எனக்கு இது ரன் ஆகும் அண்ட் எனக்கு நியூ ஃபீச்சருங்கிறப்போ நான் பி இதை வந்து ஓவர் ரைட் பண்ணிட்டேன். ஓகே,
ஆனா நான் கால் பண்ண போறது என்னவோ மொபைல்ங்கிற மெத்தட். சரிங்களா, ரெண்டுலயுமே மொபைல்ங்கிற மெத்தட் தான் நான் கால் பண்ண போறேன். அண்ட் இந்த கிளாஸை இது ஓவர் ரைட் பண்ணிருச்சு. ஸோ அப்போ நீங்க யூஸ் பண்ண போறது மொபைல்ங்கிற மெத்தட் தான். ஆனா எங்க யூஸ் பண்றீங்க அப்படிங்கறத பொறுத்து இப்போ எக்ஸிஸ்டிங் யூஸ் பண்ணீங்கன்னா கிளாஸ் ஏ ரன் ஆகும், அண்ட் கரண்ட் யூஸ் பண்ணீங்கன்னா கிளாஸ் பி ரன் ஆகும். அண்ட் ஈஸியா உங்களால ஓவர் ரைட் பண்ண முடியும். புரிஞ்சுங்களா? ஓகே சார். ஸோ அடுத்து ஓவர் லோடிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. அண்ட் ஓவர் லோடிங் வந்து பைத்தான்ல கிடையாது. சரியா, ஓவர் லோடிங் அப்படின்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒரு மெத்தட் இருக்கு. சரிங்களா, ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங்னா என்ன சொன்னா வேரியபிள்ஸ் அதிகமாக பாஸ் பண்றது, இல்லை டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வேரியபிள்ஸ் பாஸ் பண்றது இல்லையா. ஒரே ஆப்ரேட்டருக்கு வேற டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வேரியபிள்ஸ் பாஸ் பண்றது, அல்ல அதோட மெத்தோட மாத்தி கொடுக்குறது, அதான் ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங். மெத்தட் ஓவர்லோடிங் அப்படின்னா ஒரு மெத்தடுக்கு ஒரே ஒரு பேராமீட்டர் இருக்கு. சரி, இன்னொரு மெத்தடுக்கு நான் 4-5 பேராமீட்டர் கொடுக்குறேன். ஓகேங்களா, இதைத்தான் நம்ம மெத்தட் ஓவர்லோடிங் சொல்றோம். இந்த ரெண்டு மெத்தடுக்கு ஒரே நேம், ஆனா ஃபர்ஸ்ட் கொடுத்ததுல நான் 2 பேராமீட்டர் கொடுக்குறேன், அண்ட் செகண்ட் கொடுத்ததுல ஒரு 4 பேராமீட்டர் கொடுக்குறேன், அண்ட் தேர்ட் கொடுத்ததுல 6 பேராமீட்டர் கொடுக்குறேன்னா ஒரே மெத்தட் நேம்ல நம்ம டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்றோம். அண்ட் இதைத்தான் நம்ம மெத்தட் ஓவர்லோடிங் அப்படின்னு சொல்றோம். ஆக்சுவலா மெத்தட் ஓவர்லோடிங்கிற தனியா டிஃபால்ட்டா எந்த டாபிக்கும் பைத்தான்ல கிடையாது. ஆனா அந்த கான்செப்டை அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, ஸோ கான்செப்ட் என்னன்னா ஒரு மெத்தடுக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் நிறைய வேல்யூஸ் கொடுக்குறது. அது நீங்க ஸ்டார் ஆக்ஸ் மெத்தட் தெரியும் இல்லையா உங்களுக்கு, நீங்க அதை யூஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். அண்ட் அந்த கான்செப்டை அச்சீவ் பண்ண முடியும். அண்ட் மெத்தட் ஓவர்லோடிங் அப்படிங்கிறது பைத்தான்ல கிடையாது. சரியா, அந்த லாஜிக்கை வேணா நம்ம அச்சீவ் பண்ணி எடுக்க முடியும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கிளாஸ் சம் ஒன்று கிரியேட் பண்றேன். ஸோ ஓகே, சம் ஒன்று இருக்கட்டும். கோலன் நீங்க டெஃப் டைரக்டா நான் ஒரு சம் மெத்தட் கிரியேட் பண்றேன். சரியா, சம் கிளாஸ் ப்ளஸ் சம் மெத்தட் செல்ஃப் கமா ஸ்டார் args ஓகே கோலன் அண்ட் இங்க ரிட்டர்ன் sum of args. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு எவ்வளோ வேல்யூஸ் வேணுமோ அத்தனை வேல்யூஸ் நீங்க பாஸ் பண்ணிக்கலாம் இல்லையா. a equal to sum. ஹலோ சொல்லுங்க சார், ஸ்டார் அப்படின்னா அது பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ற மாதிரி ஆயிடாதாங்க சார்? ஆக்சுவலா ஸ்டாருங்கிறது என்னன்னா எந்த வேரியபிளுக்கு முன்னாடி நீங்க ஸ்டார் கொடுத்தாலும் அந்த வேரியபிளுக்கு நீங்க எவ்வளோ வேல்யூஸ் வேணா பாஸ் பண்ணிக்கலாம் பைத்தான், இன்டிஜர் அண்ட் ஃப்ளோட்ஸ். சார் இது வந்து இப்போ முன்னாடி சொன்னீங்க சார், ஓவர் ரைடிங்கெல்லாம் யூஸ் பண்ண முடியாதாங்க சார்? ஓவர் ரைடிங்க்கு எப்படி கேக்குறீங்க? சார் இங்க ஆக்ஸ் யூஸ் பண்ணி முன்னாடி ஸ்டார் யூஸ் பண்ணிருக்கீங்க இல்லைங்க சார், அது வந்து ஓவர் ரைடிங்கெல்லாம் ஸ்டார் யூஸ் பண்ண முடியாதான்னு கேக்குறேன் சார். ஏதாவது பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ண முடியும்? இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேர் வச்சிருக்கோம். ஓகேங்களா, இது எல்லாத்தையும் நீங்க ஒரே இதுல கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ். இதை வந்து அதுல யூஸ் பண்ண முடியுமா அப்படிலாம் கிடையாது. இன்ஹெரிட்டன்ஸ் பாலிமார்பிசம்ல யூஸ் பண்ணலாம், பாலிமார்பிசம் இன்ஹெரிட்டன்ஸ்ல யூஸ் பண்ணலாம். அண்ட் இதுல இருக்க டைப்ஸ் தான், வேற ஒன்றும். ஓகே சார். ஓகேங்களா, கிளாஸஸ்க்குள்ள இருக்கிற டைப்ஸ், அது அந்த டைப்ஸ் நீங்க கொலாப்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டார் ஆக்ஸ்ங்கிறது ஆல்ரெடி நம்ம எனக்கு தெரிஞ்ச கண்டிஷன்ஸ் பார்க்குறப்பயே நம்ம பார்த்துருக்கோம், ஸ்டார் ஆக்ஸ் அண்ட் டபுள் ஸ்டார் கிளாக்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, இதை நீங்கள் ரன் பண்ணிட்டேன். அண்ட் இப்போ என்னால் சம்மை கால் பண்ண முடியும். சம்மை கால் பண்ணி இங்கே கொடுத்துட்டு தென் ஏன்னா நான் மெத்தோட கொடுத்துருக்கனால ஏ டாட் டேப் கொடுக்குறேன். சம் வந்துருச்சு. அண்ட் இங்கே நான் எவ்வளோ வேல்யூஸ் வேணுமோ அவ்வளோ வேல்யூஸ் என்னால் பாஸ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு 2 வேல்யூ பாஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து எரர் அடிக்குது. சம் டேக்ஸ் நோ ஆர்குமெண்ட்ஸ். ஏன்? ஓகே, ஸோ இதெல்லாம் சேம் நேம்ல இருக்கனால அடிக்குதுன்னு நினைக்கிறேன்.
அண்ட் இந்த நேம் மாத்திடலாம். ஸோ பில்டின் கீவேர்ட்ஸ் யூஸ் பண்றப்போ இது ஒரு ப்ராப்ளம் வரும். Same error. Error some 12. Okay, someone. அது கமா 5. அப்போ sum of arcs னா இது கரெக்டா பிரிண்ட் ஆகுது. ஓகே, லைக் sum இன்னொரு parenthesis. ஓகே, ஸோ நம்ம இதை டப்புல பாஸ் பண்ணோம்னா சம் ஈஸியாக பிரிண்ட் ஆகும். ஐ திங்க் ஸோ. ஆக்சுவலாக சம்ஸ் எப்பயுமே சம்முங்கிற கீவேர்டு எப்பயுமே டப்புல தான் எடுத்துப்போம். என்ன பிரச்சனை? ஓகே, நான் அதை ரீஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா சம்முன்னு ஆல்ரெடி அது சேவ் ஆகிருக்கும். நம்ம கிளாஸ் சம்முன்னு கிரியேட் பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த மெத்தடில் சேவ் ஆயிடுச்சு. அண்ட் மறுபடியும் நான் சம் யூஸ் பண்ணுறப்போ இந்த மாதிரி எரர் அடிச்சுட்டே இருக்கிறதுக்கான ரீசன் ஆக்சுவல் சம் வந்து இது ஓவர் ரைட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ அதனால தான் பில்டின் கீவேர்ட்ஸ் வந்து நம்ம அடிக்கடி மற்ற இதில் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கான ரீசன். அண்ட் இதை நான் ஸ்டாப் பண்ணிட்டு மறுபடியும் ரன் பண்ணுவோம், ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். இப்போ போயிடும். ரீஸ்டார்ட். ஓகே, அண்ட் ஃபர்ஸ்ட் இதை ரன் பண்ணுவோம். And running. Done. டிஃபரன்ஸ் புரியுதுங்களா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் சம்முங்கிற கிளாஸ் கிரியேட் பண்ணிடணும். சம்முங்கிறது பைத்தானோட பில்டின் கீவேர்ட். அதே பில்டின் கீவேர்டை நான் மறுபடியும் யூஸ் பண்றப்போ எனக்கு எரர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அது சம்முங்கிற கீவேர்டை கிளாஸ் நம்ம கிரியேட் பண்ண கிளாஸா அசம்ஷன் பண்ணிக்கிச்சு. ஓகே, ஸோ அதனால எனக்கு அந்த எரர் அடிச்சிருக்கு. ஓகே, இப்போ கரெக்டாக வருதா? அண்ட் இங்கே எவ்வளோ வேல்யூஸ் வேணாலும் நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். லைக் 54, 45, 46, 67, எவ்வளோ வேல்யூஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்டார் ஆக்ஸ் வந்து அதை அப்படியே டப்புலாக கன்வெர்ட் பண்ணி பாஸ் பண்ணும். சம் ஈஸியாக சம் பண்ணி எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். சரியா? ஸோ ஆக்ஸ் பொறுத்த வரைக்கும் டப்புலாக தான் பாஸ் பண்ணும். சம் வந்து டப்புல தான் எடுத்துக்கும். அண்ட் டப்புல வந்து சம் பண்ணி எனக்கு வேல்யூஸை ரிட்டர்ன் பண்ணிடுச்சு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஏன் சம்முக்கு வந்து அந்த எரர் அடிச்சுங்கிறத ரீசன் புரிஞ்சுங்களா? ஆக்சுவலாக நம்ம பில்டின் கீவேர்டுங்கிறது சம்மு. அண்ட் அந்த சம்மை நம்ம கிளாஸை கிரியேட் பண்ணி டிஃபைன் பண்ணிட்டோம். ஸோ அதனால அது நம்ம கிரியேட் பண்ண கிளாஸாக எடுத்துக்கிச்சு. அகைன் நம்ம சம் யூஸ் பண்ணுறப்போ சம் ஆர்குமெண்ட் இல்லை, பேராமீட்டர் இல்லை, நீங்கள் பாஸ் பண்ண முடியாதுங்கிற எரர் வந்துட்டே இருந்துச்சு. அதனால நான் ஃபுல்லாக இதை ஸ்டாப் பண்ணி ரீஸ்டார்ட் பண்ணிட்டேன். தென் அந்த ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறதெல்லாம் போயிடும். தென் மறுபடியும் நான் சம்முக்கு போல சம் 1ன்னு கொடுத்துட்டு இப்போ நான் கரெக்டாக சம் யூஸ் பண்ணேன். எனக்கு ஆன்சர் கரெக்டாக வந்துச்சு. ஓகே, புரிஞ்சுங்களா? சார் பட் டப்பிள்ல கொடுத்தா அதை சேஞ்ச் பண்ண முடியாது இல்லைங்க சார்? எங்க சொல்றீங்கம்மா? இப்போ வந்து இது டப்பிள்ல தான் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க சார். இப்போ டப்பிள்ல வந்துட்டு 12, 45, 34 அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதை வந்து இப்போ சேஞ்ச் பண்ண முடியாது இல்லை சார்? ஆக்சுவலாக நீங்கள் இங்கே தானே கொடுக்குறீங்க. டப்புளுங்கிறது டைரெக்டாக நீங்கள் கோட் யூஸ் பண்ணி ரைட்டோ ரீடோ எப்படி சொல்கிறது, ஒரு அப்டேட் பண்ணுறதோ இன்செர்ட் பண்ணுறதோ அப்பெண்ட் பண்ணுறதோ முடியாது. அதாங்க சார் கேட்குறேன். ஆனால் ஆக்சுவலாக நீங்கள் இங்கே பாஸ் பண்ண போகிறது டப்பில் பாஸ் பண்ண போகிறீங்க. இந்த வேர்ட்ஸ் எப்படி சொல்லலாம், இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இதில் நீங்கள் டைப் பண்ணி தானே பாஸ் பண்ணுறீங்க. இன்புட்டா கொடுக்கறனால அது சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்றீங்க. இங்கே நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்க டைப் பண்ண தானே போறீங்க, இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் பாலிமார்பிசம் இன் ஓஓபி. சரியா?
நம்ம ஓபியில் இன்னும் ஒரே ஒரு டாபிக் இருக்கு, டேட்டா ஹைடிங் அப்படிங்கிற ஒரு டாபிக். ஓகே, ஸோ டேட்டா ஹைடிங் வந்து நாளைக்கு பார்க்கலாம். அண்ட் பாலிமர்ஸும் ஒர்க் பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் யூ கேன் டெக்ஸ்ட் மீ. ஓகே, ஸோ தேங்க்யூ. தேங்க்யூ சார்.